15/7/2026 ஆனி மாதம் 31ஆம் தேதி முதல் 30/11/2026 கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை. என்ன எளிமையாக இங்கிலீஷில் சொல்கிறேன். 15/7/2026 தமிழ் மந்தில் ஆனி 31 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30/11/2026 கிருத்திகை தமிழ் மந்தில் 14th வரை. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ளே போகும்போது ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2026 ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்கரத்திற்கு வருகிறார். லேசுப்பட்ட ஆள் இல்லை, அதை லேசாக விட்டுற முடியாது. இப்போ நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுற இடம். இந்த காலகட்டத்தில் சனி என்ன நினைக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலாட்டாக ஒரு பிளான் போட்டோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகலாம். நீங்கள் எப்படி அலாட்டாக பிளான் போடணுங்கிறது தான் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. சனி கெடுக்க மாட்டார். உங்களோடு நான் இருக்கும் வரை, இந்த பதிவு உங்களோடு இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை நடத்தும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் என் குழந்தைங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. மீனராசி பிள்ளைகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்? இது ஒரு புது முயற்சி. எப்படின்னா, பொதுவாக மீனராசி ஆசைகள் நிறைய உள்ள பிள்ளைங்க. அதில் ரொம்ப முக்கியம், நம்ம குடும்பத்தார்கள் நமக்கு ஒரு நல்லது செய்ய மாட்டாங்களாங்கிற எண்ணம் கொண்டவர்கள். வேண்டாம் அப்படின்னு மனசு சொல்லும், ஆனால் நாமளே மீறி ஒரு விஷயத்தில் இறங்கி செய்யக்கூடியவர்கள். விதி வலியது விடாது, அதனால் விலகி இருக்கவும் தெரியாது. சில விஷயத்தை விருப்பமாக செய்வோம், வீணான கெட்ட பெரியும் வாங்கி கட்டிப்போம். தெரிஞ்சே நம்ம காலை விடுவோம். தீயின்னு சுடுன்னு தெரியும், வேறு வழி இல்லை, தொட்டு தூக்கி தான் ஆகணும், காப்பாற்றுற உள்ளம். இப்படிப்பட்ட மீனத்துக்கு சனி வக்கரத்துக்கு வருகிறார். ஆல்ரெடி ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஆல்ரெடி ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த ஆள் வேறு வக்கரத்துக்கு போனால் என்ன? இது 3 விஷயமாக சொல்கிறேன். இதனால் என்ன பிரச்சனை வரும்? 1, என்ன விடிவு காலம் வரும்? 2, என்ன பரிகாரம் பண்ணலாம்? இந்த 3ஐயும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பயன்படுத்திங்க. முதல்ல பிரச்சனைக்குள்ளே போயிடுவோம். பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தானே விடிவு காலத்துக்கு போகலாம். ஜென்மத்தில் சனி இருக்கார், அங்கேயே வக்கரமும் ஆகிறார். அதனால் இப்போ மனக்குழப்பம் ஏற்படும். நல்ல அஸ்ட்ராலஜரை பாருங்கள், நல்ல ஒரு கடவுளை நல்ல தியானம் பண்ணுங்க, நல்ல பெரிய மனுஷங்களோட கனெக்ட் ஆகுங்க, நல்ல குருமார்களை பாருங்கள், மனசை தெளிவுபடுத்திங்க. அவ்வளோதான். ஏதாவது மனசில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குன்னா தெளிவுபடுத்திங்க. இதுதான் நான் ஆரம்பத்துலேயும் நான் சொன்னேன். அனாவசியமாக பயமே வேண்டாம், முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க. பயமே வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனமே வேண்டாம். உங்களை இப்போ சோம்பேறித்தனம் அப்படியே நெருக்கும், பயம் நெருக்கும். இந்த வக்கரத்தில் இருந்து, ஜென்மத்திலிருந்து வக்கரமாகிறதுனால மனக்குழப்பம், அனாவசியமான பயம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் நம்மளை அப்படியே கூடி வந்துடும். இது எல்லாத்தையும் தூக்கணும், களை எடுக்கணும். இதுதான் முதல் வேலையை. செய்யலாமா? எவ்வளோ எளிமையாக சொல்லித்தரேன். யாராவது நம்மளை குழப்புறாங்கன்னா முதல்ல குழப்புறவனுக்கு முதல்ல விலக்கி விட்டுருங்க. நவுறா, பயமுறுத்துறவனை நவுத்துறா, அப்புறமா பார்த்துக்கலாம், படு மாப்பிள்ளை அப்படின்வான். அவன் சொல்லிட்டு போயிடுவான். நாளைக்கு பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை, ஒன்றும் சொல்ல மாட்டார் மாப்பிள்ளை மேனேஜருன்னுவான். வீட்டுக்காரம்மா ஒன்றும் சொல்லாதுன்னுவான். லேடிஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில பெண்கள் உங்களை சொல்லுவாங்க, பெண்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. அக்கா அப்புறமா பார்த்துக்கலாங்க்கா, யாருக்குக்கா தெரிய போகுதுன்னுவாங்க. இதுதான் சோம்பேறித்தனம் தரும் முதல் இது.
12 மணிக்கு சமைக்கலான்னு சில பேர் சொல்லுவாங்க. 10 மணிக்கே சமைச்சு வச்சுருங்க அன்றைக்கின்னு எதுவுமா. வேலைக்கு இன்றைக்கி லீவ் போடலாக்கான்னுவாங்க யாராவது. பெண்களுக்கு எதிரியாக போவாங்க. நாளைக்கு போய் அந்த அதிகாரியை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. நாளைக்குங்கிறதே விட்டுடுங்க, இன்றைக்கே செய்யணும், இந்த நிமிஷமே செய்யணும். இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு இதான் முதல் விஷயமே. ஏன்னா சனி என்ன பண்ண போகிறாரு தெரிஞ்சுக்கிறது எதுக்கு? நாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜென்ம ராசியிலே சனி வக்கரமாகிறதுனால மனக்குழப்பம், அனாவசிய பயம், சோம்பேறித்தனம் இது ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க. அப்படி என்ன தான் நல்லது நடக்கும்? விடிவு காலம் என்னங்க அப்படின்னா நல்ல சிந்தனை ஏற்படும், சுய சிந்தனை வேலை செய்யும். இப்போ மற்றவன் பேசுகிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இல்லை பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் பிரச்சனை குறிக்கிறான், நம்மளை இழுத்து விட பார்க்குறான், இவனை சொல்லிட்டு போயிடுவான், நாம் தான் இதில் சிக்கிக்கணும் அப்படின்னு சுய சிந்தனை வரும். ஆன்மீக பலம் கூடும். சாமியை நம்புவோம், குருவை நம்புவோம், நண்பர்களை நம்புவோம், ஜோதிடத்தை நம்புவோம். உங்களை விட்டு போன நல்ல விஷயங்கள், வேலை, சில குடும்பம், சில மனிதர்கள், சில நல்ல மனுஷங்கள்லாம் இப்போ வந்து மீண்டும் சேருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. மனுஷங்களும் இப்போ தேடி வருவாங்க, நல்லவங்க. நல்ல வேலை தேடி வரும், பணம் தேடி வரும், விலகி போன பதவி தேடி வரும். சத்தியமாக நடக்கும், நம்புங்க. இதுதான் சனி செய்ய போகிறார். சனி ரொம்ப அற்புதமான பிளானட்டு. அதில் வக்கரகதியில் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இப்போ ஃபாஸ்டாகில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். ஃபாஸ்டாகில் ஹெல்ப் பண்ண போகிறார். சனி இப்போ டபுள் ப்ரமோஷன் கொடுக்குறார், ட்ரிபிள் ப்ரமோஷன் கொடுக்குறார். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் மைண்டு என்ன ஓகே பண்ணுதுன்னு பாருங்கள், அதை மட்டும் செய்யுங்க. ஒருத்தவரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் மைண்டு சொல்லுது இன்றைக்கி வேணாம், ரைட் வேணாம், இப்போயே அவனை போய் சந்தி, உடனே சந்திங்க. கிளம்பி போகிறீங்க, ஒருத்தர் வந்து இடையில சொல்கிறான் இன்றைக்கி எதுக்கு அங்கே போகிற அப்படின்றான். அப்படி ஒரு முறைங்க, அங்கே போல வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு போய் அவரே பாருங்கள். ஏன்னா இவங்கிட்ட ஏற்றுக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள், இதுதான் பிளான். இதை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. என்ன பரிகாரம் தெரியுமா? டெய்லி காலையில் எழுந்த உடனே பிள்ளையாரை கும்பிடுங்க. டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. எழுந்த உடனே முதல்ல பிள்ளையார் முகத்தில் முழிங்க. ஒரு பிள்ளையார் படம் பிள்ளையார் முகத்தில் முழிங்க. சனிக்கிழமை நேராக ஹனுமார் கோயிலுக்கு போங்க. ஹனுமாரை போய் பெருமாள் கோவிலில் இருக்கிற ஹனுமாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மீனராசி பிள்ளைங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கிற ஹனுமார் சன்னதி தனியாக இருக்கிற இடத்துக்கு போனோம். பெருமாள் கோவிலில் இருக்கிற ஹனுமாருக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா பிள்ளையார காலையில் 11 தடவை பிள்ளையாரோட காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த சனி பகவான் 138 நாள் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நல்லா கொடுப்பாரு. தைரியத்தை வர வச்சிங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால நம்மளை கெடுக்க மாட்டார். நம்மளை வந்து ஸ்லோ பண்ணுறதுனால ஸ்லோவாகிடாதீங்க, பயந்துடாதீங்க, தெளிவாக இருக்கலாமா? நல்லது நடக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வாழ்த்துக்கள். உறவுகளே, என் நண்பர்களே, இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பார்த்துருக்குறோம். இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் நாம் சில விஷயங்களை ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது பயந்துட வேண்டாம். இந்த சாஸ்திரங்கள், இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் வந்து ரிவர்ஸில், அதாவது பின்னோக்கி போவது போல் ஒரு தோற்றம், இதுதான் வக்கர பயிற்சின்னு பேர். இப்போது உங்கள் ராசியில் எந்த இடத்துல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பின்னோக்கி போகும்போது என்னாகும், அவருடைய பலன்கள் வந்து கடந்த கால விஷயங்களில் கொஞ்சம் எடுத்துப்பார். நம்மளை வந்து அவர் ஒரு அடி, நம்ம எப்பயுமே ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒரு அடி முன்னாடி வைக்கிறோம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு அடி பின்னாடி வைக்கிறார். இந்த பின்னாடி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளை அவேர்னஸ் படுத்துகிறார். வேறு ஒன்றும் பயம்லாம் இதில் கிடையாது. நம்மளை எப்பயுமே வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வராது. இப்போ அவர் நம்மளை ஒரு பயமுறுத்தி பார்ப்பார். இதில் உங்கள் ராசி கட்டத்தில் சனி நல்லா இருக்காருன்னு வச்சுங்களேன், அதுவே பலமாக்கி காட்டுவார். சனி உங்கள் ராசி கட்டத்தில் சாதகமாக இல்லைன்னா உங்களை பயமுறுத்தி காட்டுவார். அதே பலமாக இருந்தார்னா உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். அவர் நல்லா இருக்காருன்னா பலத்தை அதிகப்படுத்தி காட்டுவார். ஸோ ஒரு பயமுறுத்தி காட்டுறாருன்னா நம்ம உடனே பயந்துட வேண்டாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா,
இந்த சனி ரொம்ப மெதுவாக போகக்கூடிய ஒரு பிளானட், ரொம்ப ஸ்லோ பிளானட்டு. ஸோ அதனால் இந்த வக்கரகதியில் வரும்பொழுது இவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப வேகமாக செயல்படுவார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ரொம்ப ஸ்லோவாக போகிறவர், அவர் வக்கரமாகிறார். இந்த ஒரு 138 டேஸ் 138 138 நாட்கள் 138 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கோவம்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த கிரகம் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுனால ஏறத்தாழ பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அந்த ராசி கட்டத்தில் சனியை வைத்து தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்காருன்னு பாருங்கள். அப்போ கடந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தால் அது கர்மாவாக மாறும். அது நல்ல கர்மா கெட்ட கர்மா, இந்த 2 விஷயத்தில் தான். இப்போ நல்லதாக இருந்தால் நல்ல முடிவுகளை உடனடியாக எடுத்து கொடுத்துருவார். கொஞ்சம் ஏதோ நம்ம சொதப்பி இருக்கிறோங்க லைஃப்பில், நான் சில விஷயத்த மறைச்சிட்டேங்க, சில விஷயத்த நான் சொல்ல முடியாமல் தவிர்த்துட்டேங்க அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் நமக்கு விசாரணையை பண்ணதுக்கு அவர் சான்சஸ் கொடுக்குறாருங்க. இதுதான். அப்போ இந்த வக்கர பயிற்சியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த 138 நாளை பலம் பொருந்திய நாளாக நம்ம மாற்றிக்கணும். இதுதான் நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். பயப்படுற நாளாக மாற்றிடாதீங்க, வேண்டாம். ரொம்ப துல்லியமாக சொல்கிறேன். பலம் பொருந்தி நம்மளால் முடியும், நம்மளால் எந்த விதத்துலையும் தோல்வி அடைய மாட்டோம். இதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்குது. இந்த பதிவை மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகிறார். நல்லது நடக்கும். உங்களுடைய ராசி கட்டத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்ன தீம், நான் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் சார், இது எதுவும் நடக்காதா, இப்படி ஆகிடுமா, நோ. இப்போ இது தெரிஞ்சதே உங்களுக்கு அதில் என்ன சூதகமாக உள்ளே போகலாங்கிறத பற்றி ஐடியா கொடுக்கறதுக்கு தான். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார். ஐடியாவை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்துங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.